அணில் கட்சிகிட்ட போய் ஒன்றிய அரசின் பட்ஜெட்டை பத்தி ஏதாச்சும் கருத்து சொல்லுங்க அப்படின்னு மைக்க நீட்டியிருக்காங்க. அதுக்கு செங்கோட்டையன் சொன்ன பதில் தான் இன்னைக்கு மிகப்பெரிய காமெடியே. இந்த மாதிரி பட்ஜெட் குறித்து கருத்தெல்லாம் எங்கள்கிட்ட கேட்கக்கூடாது, நாங்களாம் புது கட்சி, இன்னும் எங்கள் கட்சியை வலிமைப்படுத்தி இன்னும் பெருசா வளர வேண்டியிருக்கு அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. அதாவது அவரே ஒத்துக்கிட்டாரு, நாங்க இப்பதான் பால்வாடி சேர்ந்திருக்கோம், இந்த மாதிரி சின்ன விஷயத்துக்கு கூட கருத்து சொல்ல முடியாது. அதாவது வெறும் கருத்து தான், ஒன்னும் பெரிய பொருளாதார மேதை கிட்ட கேட்கிற மாதிரி எல்லாத்தையும் விலக்கி சொல்லுங்கலாம் அவங்க கேட்கல. பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு கூட சொல்ல தெம்பில்ல. எங்கேயாச்சும் யார்ட்டாச்சும் ஒரு தொழிலாளி கிட்ட போய் ஓனரை பத்தி கேட்டா என்ன சொல்வாரு, அந்த இடத்துல கொஞ்சம் மலிப்பி தான் பேசுவார். அந்த மாதிரி இவரும் அப்படியே மலிப்பிட்டு போயிட்டார். அத்தோட விட்டாலும் பரவாயில்ல, இந்த பால்வாடி வளர்ந்து ஸ்கூல் ஆகி காலேஜ் எல்லாம் போய் இவங்க ஆட்சியை பிடிச்சதுக்கு அப்புறம் தான் கருத்து சொல்லுவாங்களாம் பட்ஜெட்டை பத்தி. இப்படி பொருளாதார அறிவு, சமூக அரசியல் அறிவு எதுவுமே இல்லாமல், அவர்கள் தொண்டர்களுக்கும் எதுவுமே கற்றுத்தராமல் சும்மா காட்டு கத்தல் கத்திக்கிட்டு விசில் அடிச்சுக்கிட்டு சுத்திட்டு இருந்தா ஆட்சிக்கு வந்துட முடியுமா? பட்ஜெட் அப்படிங்கறதெல்லாம் நல்ல வாய்ப்பு. இதற்கெல்லாம் மற்ற கட்சிகள் கருத்தரங்கள் நடத்தி அடுத்தடுத்த தலைவர்களை உருவாக்குது, இரண்டாம் கட்ட தலைவர்களை உருவாக்குகிறது, இளைஞர் அணியினருக்கெல்லாம் பயிற்சி கொடுத்து அடுத்த கட்ட தலைவர் அழகாக முன்னேற்றம் அடைய செய்கிறது. ஆனால் இந்த கட்சி தலைவரே என்ன சொல்றாருன்னா, நாங்க பால்வாடி, எங்களுக்கெல்லாம் தேவையில்லாத ஆணி அப்படிங்கிற மாதிரி பேசுறாரு. இந்த கட்சியை நம்பி ஒரு சில மக்கள் எல்லாம் ஓட்டு போட தயாரா இருப்பீங்க. என்னன்னு சொல்றது, ஓட்டு போடும் முன்பு திமுகவை பிடிக்கல அதனால இவங்களுக்கு ஓட்டு போடணும் அப்படின்னு மட்டும் நினைச்சு யாருக்கும் ஓட்டு போடக்கூடாது. இந்த கட்சியில இருக்கவங்களுக்கு என்ன தகுதி இருக்கு, அவங்க சும்மா அடுத்தவங்களை திட்டி பேசினா மட்டும் ஓட்டு போட்டலாமா? அதெல்லாம் சரியாகுமா? அதெல்லாம் கிடையாது. அவங்களுக்கு என்ன அறிவு இருக்கு, என்ன தகுதி இருக்கு, சமூக அரசியல் குறித்து அவங்க கருத்து என்னவாக இருக்கு, பொருளாதாரம் சார்ந்து அவங்க அறிவு என்னவா இருக்கு, இதெல்லாம் யோசிச்சு பார்த்து தான் ஓட்டு போடணும். ஆனால் செங்கோட்டையன் அவர்கள் சொன்னதை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அங்க பால்வாடி ரேஞ்சில் இருக்கான், எங்கள்கிட்ட அதெல்லாம் கேட்காதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது போன்ற நல்ல வாய்ப்புகளை எல்லாம் தொண்டர்களை வளர்க்க பயன்படுத்த வேண்டும். ஆனால் அப்படியெல்லாம் செய்ய மாட்டேங்கிறாங்க. மக்களே பார்த்து உஷாரா இருந்துக்கங்க.